வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு புதிய உச்சத்தை தொட்டு அதில் தாக்குப்பிடிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 73 புள்ளிகள் குறைந்து 25,344.70. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த S2ல போய் பக்காவாக போய் உட்காந்துருக்கு மார்க்கெட்டு. அட்வான்ஸஸ் 690, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1688. அதுபோல் மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைய தினம் லோவர் பை 0.71%, ஸ்மால் கேப்பும் 0.39% விழுந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 6.20% ஏறி இருக்கு. ஸோ அட் த லெவல் ஆஃப் 13.37. ஸோ ரிஃப்ளெக்டிங் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் இவை எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிராடர் சென்டிமெண்ட் பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிஃப்டி பேங்க் இவை இரண்டும் ஒரு டாப் கெய்னர். மறுபுறம் ஐடி, ஃபார்மா, தென் நிஃப்டி மிட் செலக்ட் இவை எல்லாமே ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் செல்லிங் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், நெஸ்லே, ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ லைஃப், எஸ்பிஐ, தென் இந்துசின் பேங்க், எல்என்டி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்கா ஐடியில் மேஜராக டிசிஎஸ், ஹெச்எல் டெக், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, தென் எம்ஃபசிஸ் இவையெல்லாம் மேஜராக விழுந்திருக்கு. மறுபுறம் ஃபார்மாவில் சன் ஃபார்மா, எஃப்எம்சிஜியில் டாடா கன்சியூமர், பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், ஓஎன்ஜிசி இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் தங்கம் இன்றைய தினம் 156 ரூபாய் அதிகரித்து 73,250லையும், வெள்ளி 135 ரூபாய் குறைந்து 89,005லையும், குரூடாயில் 106 ரூபாய் இறங்கி 5,883லையும் மணிமாறி கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னாக்க ஃபெர்டிலைசர் சப்சிடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 244 பில்லியனுக்கு டு சப்போர்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்காக ஃபெர்டிலைசர் சப்சிடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் நியூஸ்ன்னு சொல்லலாம். அதுபோல் சுகர் பார்த்தோன்னா பிரேசிலில் ட்ரையாக இருக்கிறதுனால சுகர் ஆக்டிவிட்டி, சுகர் செக்டாரில் வந்து இந்தியாவில் வந்து ஆக்டிவிட்டி வந்திருக்கு. சுகர் ப்ரைஸஸ் ஏறக்கூடும், எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ மேலும் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினம் ஃபெட்டினுடைய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் அது இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் தான் சந்தைகளுடைய ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை நாம் நிறைய நாட்களாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு வந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வு ஏற்படுத்துவதனால் சந்தைகளில் பார்க்கும் பொழுது நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து வால்யூம் பார்த்தோன்னா பிலோ ஆவரேஜ் தான் நடந்திருக்கு. ஆனால் ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் வால்யூம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 12.25 வரலையும் மார்க்கெட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் விழ ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். டுடே அது கிட்டத்தட்ட ஒரு 1.25 பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து 25,285.55 என்ற லோவை தொட்டுது. அதற்கு முன்னாடி ஹை பார்த்தோன்னா 25,482.20. கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் இன்றைய தினம் ஒரு ஆசிலேஷன் இருந்தது என்று சொல்லலாம். பட் ஓவராலாக க்ளோசிங்கில் -73 ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு ஹையஸ்ட் க்ளோசிங்னு சொல்லலாம் வித் வாலட்டைல் ரேஞ்ச் அண்ட் நெகட்டிவ் மூவ்மெண்ட்டு. ஸோ நிஃப்டி வந்து கேஷ் மார்க்கெட் வால்யூமும் இன்றைக்கி வந்து மாடரேட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தோன்னா எகெயின் ஸ்டில் மார்ஜினலி நெகட்டிவ் இந்த மார்க்கெட். அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்க்கும் பொழுது பார்த்தோன்னா 1:3 இருக்குது. ஸோ இட் இஸ் ஸ்லைட்லி இந்த ஹையர் எண்ட். ஸோ நிஃப்டி வந்து ஒரு ஃபார்ம் த சைட்வேஸ் டோஜி கேண்டிலாக இருக்கிறது. மெயினாக வந்து இது மாதிரி இந்த நேரோ ரேஞ்ச் மூவ் இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட்டினுடைய ரிசல்ட்ஸ் வர இருக்கிறதுனால அந்த சமயத்தில் இது மாதிரியான ஆக்டிவிட்டி நடக்கக்கூடும். ஸோ அந்த ப்ராசஸிங் ஆஃப் கன்சாலிடேஷன் முடிஞ்சு அந்த அஹெட் ஆஃப் த பிக் ஈவெண்ட் வெதர் இட் இஸ் கோயிங் டு பி த டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி த அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுவிடும். ஸோ அக்யூமுலேஷனாக இருந்தால் மார்க்கெட் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த கடந்த ஒரு 4 நாட்களாக டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்ததுன்னா மார்க்கெட் இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ இதை வந்து நீங்கள் நாளைக்கு தெளிவாக உங்களுடைய கண்ணெதிரவே நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த பிரேக் அவுட்னு சொல்லுவோம்ல, அது வந்து 25,292 to 25,442 இன் நிஃப்டி 25,442க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் மேலே ஏறக்கூடும். அதுமாதிரி 25,292 கீழே மார்க்கெட்டை ஒரு 200-300 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும்.
ஸோ இந்த பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் வந்து இந்த புல்லிஷ் மொமெண்டத்தை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நாளை இன்று இரவு நடக்கக்கூடிய ஈவெண்ட் நாளை தினம் நம்ம சந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அதனால் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.